ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே vlogs. நான் தான் உங்கள் புவி கண்ணன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் சாங்கி வில்லேஜில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமர் கோவில் பற்றின தகவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகணும், நியர்பை எம்ஆர்டி ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவிலை நேரில் போய் நீங்கள் தரிசித்த மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவில் சாங்கி வில்லேஜில் இருக்குங்க. இந்த கோவிலில் உங்களுக்கு பெரிய கோபுரங்கள் இந்த மாதிரி எதுவும் விமானங்கள் எதுவும் கிடையாது. வெறும் ஷீட் தான் போட்டிருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க கோவிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்க்கு. இதுதான் கோவிலோடைய என்ட்ரன்ஸ். இந்த கோவில் வந்துட்டு நீங்கள் புலாவ் மீன் போகணும் அப்படின்னா ஃபெரி டெர்மினல் எங்கே எடுப்பீங்களோ அந்த பக்கத்தில் தாங்க இந்த கோவில் இருக்குது. அது வந்து ரைட் சைடு ரோட்டில் இருக்குது, இது வந்து லெஃப்ட் சைடு ரோட்டில் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து அந்த ஸ்ட்ரீட் எண்ட்லேயே உங்களுக்கு இருக்குது, அந்த ரோடு எண்ட்லேயே உங்களுக்கு இந்த கோவில் தான் இருக்குது. இதுதான் கோவிலுடைய வெளிப்புற உங்களுக்கு நேம் போர்டு, ஸ்ரீ ராமர் ஆலயம். வாங்க கோவிலுக்குள்ளே போய் நம்ம ஒவ்வொரு சன்னதியாக தரிசிக்கலாம். உள்ளே வந்த உடனே உங்களுக்கு மேலே பெருமாளுடைய நாமம் சங்கு சக்கரம் பார்க்க முடியும். இதுதான் கோவிலுடைய உள் தோற்றம். இந்த கோவிலில் ஒரு பெரிய விமானம் இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது. லெஃப்ட் சைடில் எடுத்த உடனே நீங்கள் அரச மரத்தடியில் விநாயகர், புத்தர் சிலைகள் மற்றும் நாகரை நீங்கள் தரிசிக்க முடியும். வாங்க இப்போ ஒவ்வொரு சுவாமியாக நம்ம தரிசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் விநாயகர் சன்னதி, அரச மரத்தடி விநாயகர். யூஷுவல் டேஸில் இந்த அரச மரத்தடியை நம்ம சுற்றி வர முடியும். இப்போ வந்து பேண்டமிக் டைம்னால அவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, மரத்தை சுற்றி வர முடியாது. மரத்தை சுற்றி உங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி விக்கிரகங்கள், ஒரு பக்கம் விநாயகர், நாகர் வச்சுருக்காங்க, அது இல்லாமல் இந்த மாதிரி புத்தரும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நாகர் சன்னதி. அரச மரத்துக்கு ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு விநாயகர், பேக் சைடு வந்து நாகர் சன்னதி இருக்குது. இதுதான் கோவிலோடைய தோற்றம். இந்த கோவில் 1993 வருஷம் கட்டியிருக்காங்க. கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே லெஃப்ட் சைடு உங்களுக்கு பிரம்மாண்டமாக விஸ்வரூப ஆஞ்சநேயரை நீங்கள் தரிசிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் சிலை தான் சிங்கப்பூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் சிலைகள்லேயே மிகவும் உயரமானது. இதே போல் உங்களுக்கு யூஷுன் ஹோலி ட்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலையும் ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ஆனால் அதை விட இந்த கோவிலில் இருக்கிற ஆஞ்சநேயர் பெரியது. பக்தர்கள் சனிக்கிழமை இந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது, எல் தீபம் போடுறது மற்றும் அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே விசேஷமாக நடக்குதுங்க. வாங்க அடுத்து நம்ம கோவிலுக்குள்ளே போய் மற்ற பிரகாரங்களை பார்க்கலாம். மூலவர் ராமரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மற்ற பிரகாரங்களை நம்ம பார்த்துடலாம். இங்கே எடுத்த உடனே உங்களுக்கு முழுமுதற் கடவுள் பஞ்சமுக விநாயகர் இங்கே தரிசிக்க முடியும். விநாயகர் பெருமானை தொடர்ந்து ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சன்னதி இருக்குங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இருக்கு. அடுத்து இங்கே ராமலிங்கேஸ்வரர் தொடர்ந்து உங்களுக்கு ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் சன்னதி இருக்குது. வரிசையாக சின்ன சின்ன ரூமில் உங்களுக்கு ஒவ்வொரு சுவாமியும் சன்னதிகள் வச்சுருக்காங்க. நான்காவதாக ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி இருக்குங்க. வள்ளி தெய்வ சேனையோட முருகப்பெருமானை நீங்கள் இங்கே தரிசிக்க முடியும். முருகர் சன்னதிக்கு வெளியில் உங்களுக்கு சின்னதாக புவனேஸ்வரி அம்பாள் வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் சன்னதி இருக்குது. இந்த முத்துமாரியம்மன் சிங்கப்பூர் ஓல்டு டர்ஃப் கிளப்பில் இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு வெளியில் உங்களுக்கு நவகிரக யந்திரம் வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் நவகிரகம் சன்னதி கிடையாது, நவகிரகம் யந்திரம் மட்டும்தான் இருக்குது. அடுத்து உற்சவர் மண்டபம்.
உற்சவர் மண்டபம் தாண்டி நம்ம நடந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் சன்னதி இருக்குங்க. ரொம்பவே அழகாக தனியாக ரொம்பவே பெருசாக உங்களுக்கு ராகவேந்திரர் சன்னதி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இன்னொரு உற்சவர் சன்னதி மாதிரி ஒரு ரூம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மகாலட்சுமி, ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் மற்றும் விஷ்ணு, துர்க்கை இவங்களுடைய உற்சவம் சிலைகள் எல்லாமே இருக்குது. கோவிலுடைய பேக் சைடு ஹாலு, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வெட்டிங் ஹால் இருக்குது போல். இப்போ கோவிட்னால உங்களுக்கு அங்கே நாட் அலௌடு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக உங்களுக்கு குட்டப்பத்திரி சாய்பாபா வச்சுருக்காங்க. கோவிட்னால இந்த பக்கம் வழி உங்களுக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நம்ம வந்த வழியிலே போய் தான் மூலவரான ஸ்ரீ ராமபிரானை தரிசிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மூலவர் ஸ்ரீராமர் சன்னதி. மூலவர் சன்னதியில் ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதா பிராட்டி மற்றும் ஆஞ்சநேயரை நீங்கள் இங்கே தரிசிக்க முடியும். இந்த கோவிலில் ஸ்ரீராம நவமி, ஹனுமன் ஜெயந்தி, கோகுலாஷ்டமி போன்ற பண்டிகை ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுது. மூலவருக்கு ரைட் சைடு, அதாவது நமக்கு லெஃப்ட் சைடில் ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதி இருக்குங்க. மகாலட்சுமி சன்னதிக்கும் மூலவர் சன்னதிக்கும் நடுவில் உங்களுக்கு அந்த வழியில் உங்களுக்கு சின்னதாக ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஆஞ்சநேயரை நீங்கள் தரிசிக்க முடியும். சீதா பிராட்டிக்கு கீழே உங்களுக்கு ஆஞ்சநேயர் இருக்கிறது. மூலவருக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் சன்னதி. மூலவருக்கு இடதுபுறமாக நமக்கு ரைட் சைடில் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை சன்னதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் விஷ்ணு துர்க்கை சன்னதி. அங்கே சின்னதாக நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் நாகரை தரிசிக்க முடியும். ஆஞ்சநேயருக்கு எதிரில் உங்களுக்கு எல் தீபம் போடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் சிங்கப்பூர் சாங்கி வில்லேஜில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலில் நல்லாவே தரிசிச்சிருப்பீங்க. கூடவே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான விஸ்வரூப ஆஞ்சநேயரோட தரிசனமும் கிட்டிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற சிங்கப்பூரில் இருக்கிற மற்ற கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.